அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பலராலும் கேட்கப்படும் ஒரு கேள்வியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இலங்கையோட பேரரசன் ராவணன். அவன் சக்தி, அறிவு, பக்தி எல்லாமே இருந்தவன் அப்படின்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயம் அவன் செஞ்ச ரொம்ப பெரிய பாவம் எது தெரியுமா? சீதைய கடத்திக்கிட்டு போனதுதான். ஆனா இங்க ஒரு கேள்வி பலருக்கும் வரும். முக்கியமா ராமாயணத்து மேலேயே நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க தெரியுமா? அவங்கதான் இந்த மாதிரி கேள்விய முதல்ல எடுத்து வைப்பாங்க. என்னன்னா, ராவணன் சீதைய தொடவே இல்லையாம். அப்படின்னா அவன் முழுசா கெட்டவனா? இல்லைன்னா அவன் யோக்கியனாவே இருந்தானா? இது நம்மள பல பேருக்கும் வர சந்தேகம். ஆனா அவங்கெல்லாம் குதர்க்கமா எப்படி தெரியுமா கேட்பாங்க? அவன் தான் தொடவே இல்லையே, அப்ப அவன் யோக்கியன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ராமாயணத்துல சொல்லப்பட்ட உண்மைகளை பார்க்கணும். ராவணன் சீதையை கடத்தினது சாதாரண கடத்தல் இல்ல. இதுக்கு பின்னால பகை இருந்தது. அது மட்டும் இல்லாம தான்கிற அகந்தையும் இருந்தது. அவனுக்கு ராமன் கூட நேரடி பகைமையே கிடையாது. அவனுடைய தங்கையான சூர்பனகை மூக்கறுபட்டு ராவணனோட சபையில போய் அழறா. அவனுக்கு ஒன்னும் தங்கன்ற சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. அவ அழுதுகிட்டே சொல்லும்போது, ஏன் கரண் தூஷணன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறான். கரண் தூஷணனை கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த நம்முடைய சேனையில இருந்த எல்லாரையுமே கொன்னுட்டான் ராமன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அது மட்டும் இல்லாம சூர்பனகை சீதையுடைய அழக வர்ணிக்க ஆரம்பிச்சா. அத கேட்டதுக்கு அப்புறமா ராவணனுக்கு சீதை மேல ஆசையும் வர ஆரம்பிச்சது. இதனாலதான் மாயமான் திட்டம் மூலமா ராமனையும் லக்ஷ்மணனையும் காட்டுக்குள்ள இழுத்து வச்சுட்டு சீதைய கடத்திக்கிட்டு போனான். அதாவது அவன் செஞ்ச ஆரம்ப செயலே அதர்மந்தான். ராவணன் சீதைய தொடாதது உண்மையா? ஆமா. பல பேர் எழுதியிருக்காங்க இல்லையா ராமாயண வெர்ஷன். இது எல்லாத்துலயுமே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவன் சீதைய தொடல. அது மட்டும் இல்லாம அவன் சீதைய தன்னோட அரண்மனையில கொண்டு போய் வைக்கல. அவன் அசோகவனம்ங்கிற அழகிய தோட்டத்துலதான் அவளை கொண்டு போய் சிறை வச்சான். அவன் அவளை மிரட்டினானே தவிர தொடல. இதுக்கு 2 காரணம் இருந்தது. ஒண்ணு சாபம். அதுக்கப்புறம் ஒரு பயமும் இருந்தது. ராவணனுக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுப்போம். வேதவதிங்கிற ஒரு அழகிய பெண் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொள்வதற்காக கடுமையா தவம் இருந்தா. அப்போ அந்த பக்கமா வந்த ராவணன் அவளுடைய அழகுல மயங்கி அவகிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணினான். அவளுடைய கூந்தலையும் பற்றி இழுத்தான். இதனால கோபம் அடைஞ்ச வேதவதி நெருப்பு மூட்டி அதுக்குள்ள குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தாள். ஆனா அதுக்கு முன்னாடி ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. ஒரு பெண்ணை உன் அவள் சம்மதம் இல்லாம நீ தொட்டா உன்னோட தலையே சுக்கு நூறாயிடும் அப்படின்னு சபிச்சா. அது மட்டும் இல்லாம நானே மறுபிறவி எடுத்து வந்து உன்னுடைய மரணத்துக்கு காரணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. சீதை ஒன்னும் சாதாரண பெண் கிடையாது. அவ பதிவிரதை. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தெய்வீக சக்தியும் இருந்தது. அவளோட மன உறுதி என்ன? நான் ராமனுடைய மனைவி. அவரை தவிர வேற யாரையுமே நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தா. ஏற்கனவே ராவணனுக்கு சாபம் கிடைச்சதால ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம சீதையோட மன உறுதி அவனை இன்னுமே பலவீனமாக்கியது. ராவணன் உண்மையில யாரு? ராவணன் ஒண்ணும் முழுசா கெட்டவன் கிடையாது. அவன் மிகப்பெரிய சிவபக்தன். அது மட்டும் இல்லாம வேத ஞானின்னு சொல்லலாம். வேதங்கள் அனைத்தையுமே அவன் கற்றிருந்தான். அவன் ரொம்ப நல்லா வீணை வாசிப்பான். ஒரு முறை வீணை வாசிக்கும் போது அதுல இருந்து தந்தி அருந்ததால தன்னுடைய நரம்பை அறுத்து வீணையின் தந்தியாக்கி அதுல அவன் ஆம், அதை ப்ளே பண்ணி சிவபெருமான மகிழ்விச்சான். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க யூடியூப்ல போய் சிவதாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஜடாடவி ஜல ஜல அப்படின்னு வரும் ஒரு பாட்டு. அது எழுதினதும் ராவணன் தான். அவ்வளவு பெரிய பக்திமான். ஆனா அப்பேற்பட்டவன் கிட்ட என்ன இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய குறை இருந்தது. அதுதான் அவனுடைய தாங்கிற அகந்தை.
அந்த அகந்தை தான் அவனை அழிவுக்கே கொண்டு போச்சு. தர்மத்தின் பார்வையில் ராவணன். இங்க நம்ம ஒரு முக்கியமான உண்மையை பார்க்கணும். அடுத்தவனுடைய மனைவி மேல ஆசைப்படுறது மிகப்பெரிய தவறு. ஏதோ திருமணமாகாத ஒரு பொண்ணு இருக்கா, அவ அழகா இருக்கா, அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, அது ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம். ஆசை இருக்கும், போய் கேட்கலாம். அந்த பொண்ணு மறுத்தா ஒண்ணும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். ஆனா ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஆணுடன் குடும்பம் நடத்தும் பெண்ணின் மேல் ஆசைப்படுவது எந்த விதத்துல நியாயம்? அது மட்டும் இல்லாம அவ அழகுல மயங்கி அவளை கடத்திட்டு வேற போயிருக்கான். அவன் கடத்திட்டு போனதோட இல்லாம அவளோட வாழ்க்கையும் தானே அந்த இடத்துல துன்பப்படுது. இது எவ்வளவு பெரிய அதர்மம். நான் அவளை கடத்திட்டு மட்டும்தான் போனேன், ஆனா அவளை தொடவே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான்னா அவன் நல்லவன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? தொடலைங்கிறதுக்காக அவன் யோகியன் ஆயிட முடியுமா? யோகியனுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி மேல என்ன ஆசை? யோகியனா இருக்கிறவன் எதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டிய கடத்திட்டு போகணும்? இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவன் செஞ்ச முதல் தவறே மாற்றான் தோட்டத்து மல்லிகை மேல் ஆசைப்பட்டதுதான். அது சரின்னு சொல்ல முடியாது. அதுக்கு மனம் இருக்கும், மனம் இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் அடுத்தவனோட ஒய்ஃப் மேல ஆசைப்பட்டது ரொம்ப பெரிய தவறு. அது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ராமன் ஏன் ராவணனை அழிச்சார்? ராமர் ஒன்னும் ராவணனை கொன்னது தன்னோட தனிப்பட்ட பழிக்காக கிடையாது. சீதையை கடத்திட்டு போயிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காகவா அவனை அழிச்சார்? அதுதான் கிடையாது. அவன் பல பெண்களை இந்த மாதிரி கடத்திட்டு போய் தன் வசப்படுத்தி இருக்கான். இங்க சீதைக்காவது ஒரு ராமர் வந்தார். ஆனா அந்த பெண்களுக்கு அப்போ யாருமே வரல. அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பேரை பாக்குறவங்க எல்லாரையும் சித்திரவதைப்படுத்தி கொன்னு இருக்கான். அவன் பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கொடூரமா தான் இருந்திருக்கான். அந்த சிவபக்தி கூட அவனுக்கு நல்ல புத்திய கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் அவனை அழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ராமர் அவதாரம் எடுத்து வந்தார். சீதையை கடத்திட்டு போனத ஒரு சாக்காக வைத்து ஹனுமான், லக்ஷ்மணன், வானரசேனை எல்லாரோடையும் சேர்ந்து அவனை தாக்கி அழிச்சார். தன்னுடைய அவதார நோக்கத்தையும் நிறைவேற்றினார். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சீதையை தொடாததால ராவண யோக்கியனா? என்னோட பதில் இல்லதான். ஏன்னா ஒரு பெண்ணை கடத்துறது, அவளை குடும்பத்துல இருந்து பிரிக்கிறது, அவளை துன்பப்படுத்துறது, இது எல்லாமே அதர்மத்தை சார்ந்தது. ராவணன் பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனா அவனுடைய தாங்கிற அகந்த அவனை அழிச்சது. இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லும் பாடம். அறிவும் சக்தியும் இருந்தாலும் தர்மம்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அழிவு நிச்சயம். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இனிமே யாராவது சீதையை தொடாததால ராவணன் யோகியன் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுடைய வாயை அடைச்சிடுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.